ஹே ஜாம்ஸ், மீல் ப்ரெப் பார்ட் 3 பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மீல் ப்ரெப் வீடியோவில் நிறைய பேர் சென்னாவோட ப்ராப்பர் ப்ராசஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை இதெல்லாம் நமக்கு ஹெல்த்தின்னு தெரியும். பட் சம்டைம்ஸ் ஊற வைக்க மறந்துடுவோம். சம்டைம்ஸ் ரொம்ப நிறைய சோக்காகி டெக்ஸ்சர் சரியில்லாத மாதிரி ஆகிடும். டெய்லி குக்கிங்கில் இதெல்லாம் ஹெட்டேக் இல்லையா? இதெல்லாம் ஹேண்டில் பண்ண ஒரு ஈஸியான ப்ராசஸ் சொல்கிறேன். ஓவர் நைட் தண்ணியில் சென்னா சோக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டே குக்கரில் போட்டு தண்ணி ஆட் பண்ணி விசில் விட்டுக்கோங்க. இம்பார்ட்டன்ட், சால்ட் ஆட் பண்ணாதீங்க. குக் ஆனதுக்கப்புறம் இந்த வாட்டரை ட்ரெயின் பண்ணிவிட்டு காட்டன் துணியில் நல்லா ஆற விட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. எப்போ வேணும்னாலும் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கம்ஸ் டொமேட்டோ பியூரே. வீட்டுக்கு 3 டேஸ்க்கு தேவையான டொமேட்டோவை கட் பண்ணி அரைச்சிக்கோங்க. பேனில் ஆட் பண்ணி 3 to 4 minutes கொதிக்க விட்டு கம்ப்ளீட்டாக ஆறினக்கப்புறம் கிளாஸ் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். எவ்ரிடே குக்கிங்கில் டொமேட்டோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் ஒரு டைம் மிக்சியில் எடுத்து அரைச்சி வாஷ் பண்ணுறது ரொம்ப டைம் கன்சியூமிங். அதனால அட்வான்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் அர்ஜென்ட்க்கு. அண்ட் இப்போ என்னோடய ஃபேவரட் பார்ட் ஸ்வீட்ஸ். ராகி ஆப்பிள் பியூரே கேக் பண்ணிவிட்டு ஏபிசி ஜூஸஸை ஸ்மால் கேண்டீஸ் மாதிரி மோல்டில் போர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்தால் கில்ட் இல்லாமல் இது சாப்பிட்லாம். அவ்வளோதான்.